என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஷோமியோட ட்ரிம்மர்ஸ் நான் வச்சுருக்கேன். 2 பேரா மாமி? ஸோ இதுதான் என்னோட பழைய ட்ரிம்மர். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இது வந்து 2021 டைமிங்கில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது இப்போ ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் போர்ட் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பின் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அதை வாங்கலான்னு பார்த்தாலே ஒரு 300 to 500 வந்துச்சு. இதை நான் அப்போ பை பண்ணும்போது 1200 1500 ருபீஸ்க்கு இது வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நான் ட்ரிம்மர் ஒன்று வாங்கியிருக்கேன். சேம் அதே எம்ஐ பிராண்டில் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐயில் வந்திருக்க ட்ரிம்மர் கிட் அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இதிலே வந்து ப்ரோன்ற மாடல் சம்திங் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் பெரிய வித்தியாசம்ன்றது வந்து அதில் கொடுத்துருக்க நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்து தான். ஸோ மற்றபடி வேறு எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பழசுக்கும் இதுக்கும் நான் வந்து நிறையா விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பில்ட் குவாலிட்டி. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ரக்குடாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறையா டைம் இதை நான் கீழே போட்டு உடச்சிருக்கேன். பட் இது வந்து ஒரு டைம் 2 டைம் உடந்தாலே அடிக்கடி கீழே விழுந்துச்சுன்னா இதோட சொல்லி சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார்ஜிங் டைப்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய டைப் வந்து என்கிட்ட வந்து அது ஒரு வித்தியாசமான பின் டைப்பில் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள். இது வந்து டைப் சியில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இதில் நிறையா யூஸ்ஃபுல்லான அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இதில் இருக்க ட்ரிம்மர்ஸை வந்து நீங்கள் 0.5 mm வரையுமே உங்களால் கட் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து 20 mmலேருந்து 40 mm வரையும் இதில் நம்மளால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5 mmலேருந்து 20 mm வரையுமே இதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். ரொம்ப மைன்யூட்டான ஹேரை வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா இது உங்களால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ரூமிங் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸை பார்த்தாலே ஒரு மாதிரி படாவாக இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரியல. நான் இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். அது இல்லாமல் இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இந்த நோஸ் அண்ட் ஹேரு, காதில் இருக்க ஹேர்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த கிட்டு இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ மெயினாக நான் போட்டது வந்து இதுக்காண்டி தான் போட்டேன் தவிர மித்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஸோ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கீழே வந்து உங்களுக்கு நான் வியூ லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.